உலகின் பல்வேறு நாடுகளில் 2-3 பட்டப்படிப்புகள் படித்தவர்களே வேலையில்லா திண்டாட்டத்தால் அவதியுற்று வருகின்றனர். ஆனால் ஒரு டிகிரியும் வேண்டாம், எழுத படிக்க கூட தெரிய வேண்டாம் என ஒரு வினோதமான ஜாப் ஆஃபர் குறித்து பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு கிராமம் அறிவித்துள்ளது. அதுவும் பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடோன்னு மாறிப்பட டைலாக் போல ஒரு அடி அடித்தால் இறந்துவிடும் கொசுக்களை பிடித்து தருவோருக்கு சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கொசுவை உயிரோடு அல்லது உயிரில்லாமலோ பிடித்து கொடுத்தால் சன்மானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பே அது. இந்தியா உட்பட உலகம் எங்கும் கொசு தொல்லை இருந்து வருகிறது. இதனால் மலேரியா, டெங்கு போன்று பல நோய் தொற்றுகள் ஏற்படுகின்றன. இதனால் பல அரசுகள் இந்த கொசுக்களை ஒழிக்க பல நடவடிக்கைகளையே மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பிலிப்பைன்ஸில் கொசு தொல்லை அதிகமாக இருந்ததால் அங்கு டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவ தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பிலிப்பைன்ஸ் மண்டலியோ நகரில் அடிஷன் மலை கிராமத்தில் கடந்த 2 மாதங்களில் சுமார் 42 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டனர். டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் 2 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் இது அந்த நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது. இதனால் கொசுவை அழிக்க திட்டமிட்ட அந்த கிராமத்தின் தலைவர் யாரெல்லாம் உயிருடனோ அல்லது உயிர் இல்லாமல் கொசுக்களை பிடித்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சன்மானம் அறிவித்துள்ளார். ஒருவர் 5 கொசுக்களை பிடித்து கொடுத்தால் அவருக்கு இந்திய மதிப்பில் ₹1.50 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் தீவிரமாக கொசுவை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 21 பேர் மொத்தம் 700 கொசுக்களை பிடித்து கொடுத்து சன்மானம் பெற்று சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி ஒரு அறிவிப்பால் தாங்களே கொசுக்களை உற்பத்தி செய்தால் அது இன்னும் பிரச்சனை ஆகிவிடுமே என யோசித்த கிராம நிர்வாகம் இந்த ஆஃபர் 1 மாதத்திற்கு மட்டுமே இருக்கும் எனவும் டெங்கு தொற்று எண்ணிக்கை குறைந்ததும் நீக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் எந்திரன் 1 திரைப்படத்தில் ரங்குஸ்கி கொசுவை சிட்டி தேடி பிடிப்பதை போல் அந்த கிராம மக்கள் கொசுக்களை துரத்தி பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு திரைப்படத்தில் மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மெஷின் என்று சிறிய உருளை விற்பனை செய்து மோசடியில் ஈடுபடுவார். அதுபோல மருந்து கடித்தால் இறந்துவிடும் கொசுவை தேடி பிடித்து கொண்டு வாங்க, அதுக்கும் சன்மானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வினோதமாகவே பார்க்கப்படுகிறது.